குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தில் போஜராஜன் படி ஏறுறாருங்க. அப்போது பதுமை அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த சிம்மாசனத்தில் பதுமைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அவங்கெல்லாம் பார்வதி தேவியாரோட தோழியார் ஒரு சாபத்தால் வந்திருக்குங்கன்னு நான் போன வீடியோலாம் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த கதைக்கு வரேன். போஜராஜன் படி ஏறுறாரு. அந்த பதுமை சொல்லுது, ராஜாவே உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, ஞானசீலன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் என்ன பண்ணால் தனக்கு சக்தி அதிகமாக வரணும், அவர் நாட்டை நல்லா காப்பாற்றணும், சக்தி அதிகமாக வரணும், மந்திர சக்தி தந்திர சக்தி எல்லாம் வரணுன்றதுக்கோசரம் காளியை நோக்கி தவம் பண்ணான். காளி அவன் முன்னாடி தோன்றி அவனுக்கு சொல்கிறான், உனக்கு சக்தியெல்லாம் வரணுன்னா இப்படிலாம் பண்ணால் வராது, நீ 1000 பேரை பலி கொடுக்கணும். 1000 பேரை பலி கொடுக்கும்போது என்னுடைய கோயிலுக்கு முன்னாடி ஒரு முருங்கை மரம் இருக்குது பாரு, அந்த முருங்கை மரத்தில் வேதாளம் இருக்குது, அந்த வேதாளத்தையும் இங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு காளி சொல்கிறான். அது சொல்கிறது அசரீரியாக சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறான் அவன், ஞானசீலன் என்ன பண்ணுறான், 999 பேரை வெட்டி யாக குண்டத்தில் போட்டான். ராஜரத்னம் உள்ளவங்களை 1000வது பேரை வெட்டணும். இப்போ என்ன பண்ணுறான், நேராக விக்ரமாதித்தன் மகாராஜாவினுடைய அரண்மனைக்கு போகிறான். போயிட்டு அவரை பார்த்து பேசிட்டு கையிலேருந்து ஒரு பழம் நழுவுற மாதிரி பண்ணான். அந்த பழம் நழுவின உடனே அது கீழே விழுந்து உடஞ்சிது. முத்து பழம் எல்லாம் இருந்தது. ராஜா விக்ரமாதித்த ராஜா அவரை கூப்பிட்டு, என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு வந்தீங்க, எதுக்கு போகிறீங்கன்னும் போது, ராஜா இந்த முத்து பவழமெல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு, எனக்கு வேணாம், எனக்கு தான் நிறைய இருக்குதே, நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லுன்ட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாரு. இதுதான் ஞானசீலன் கேட்டான். நான் வர பௌர்ணமி அன்னைக்கு ஒரு யாகம் பண்ணுறேன், அந்த யாகத்துக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் ஞானசீலன் விக்ரமாதித்த மகாராஜா கிட்ட சொல்லிட்டான். விக்ரமாதித்த மகாராஜாவும் பட்டி 2 பேரும் அந்த ஞானசீலன் சொன்ன இடத்துக்கு, அந்த கோயில் காளி கோயில், அந்த காளி கோயில் பக்கத்தில் போயிட்டு அவரை பார்த்தாங்க. அவனுக்கு சந்தோஷம், பரவாயில்ல, இவனை நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா நமக்கு சகல சக்தியும் காளி கொடுத்துருவா, நம்ம உலகமே நமக்கு கீழே தான் இயங்கும் அப்படின்னு என்ன பண்ணால், நீ முதல்ல அந்த முருங்கை மரம் இருக்குது பாரு, அந்த முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் இருக்கும், அந்த வேதாளத்தை வெட்டி அதை இங்கே எடுத்துன்னு வா அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்த மகாராஜா என்ன பண்ணார்னா, முருங்கை மரத்துக்கிட்ட போயிட்டு வேதாளத்தை வெட்டினான். வேதாளத்தை வெட்டுறதுன்னா வேதாளம் தொங்கின்னு இருக்கும், அதை வெட்டி கையில் எடுத்துன்னு வந்தான். எடுத்துன்னு வரும்போது வேதாளம் கதை சொல்லுது, சொல்லிவிட்டு புதிர் போடுது. 22க்கு அவன் பதில் சொன்னான். 23வது அவனுக்கு தெரியல. அப்போ அந்த வேதாளம் பேசுது, நீ தான் விக்ரமாதித்த மகாராஜா அப்படின்னும்போது, உனக்கு எப்படி தெரியும்னார். எனக்கு ஒரு சாபம், 22 ஒன்றை 22 முறை வெட்டிட்டு 23வது முறை வெட்டுறார் பாரு, அவர் தான் விக்ரமாதித்த மகாராஜா, அவர் மூலமாக தான் உனக்கு சாபத்திலேருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. எனக்கு சர்வேஸ்வரன் சொல்லியிருக்காருன்னொன்னே, சரி வா, ஒன்று அங்கே கூட்டின்னு போகிறேன், கேளு, முழுசும் நான் சொல்கிறது என்னான்னு கேளு. என்ன இப்போ நீ போகிற பாரு, ஆமாம் என்னை வர சொல்லியிருக்கான் ஞானசீலன், ஆமாம் அவன் கபடதாரி, ஒன்றை பலி கொடுத்துட்டு அதன் மூலமாக 1000 பேர் ஆனவுடனே அவனுக்கு சகல சக்தியும் கிடைக்கும், அதை அந்த பேரில் தான் உன்னை வர சொல்லியிருக்கான், உன் பேரில் அபிமானத்தில் வரல அப்படி ஒன்று. விக்ரமாதித்தனுக்கு ஒன்றும் புரியல. சரி வேதாளமே, நான் என்ன செஞ்சால் நல்லது, அப்போ கூட
நான் என்ன செஞ்சால் நல்லது சொல்லுன்ன உடனே உனக்கு வந்து அவன் வந்து கண்டிப்பாக, ஏன்னா அங்கே காளிக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கும், ஏன்னா நீ என்னை வெட்டினதால் ஏற்பட்ட தோஷம் தாங்கிறதுக்கு அதில் குளிச்சுட்டு வான்னு சொல்லுவான். அப்போ நீ என்ன பண்ணு, குளிச்சுட்டு வந்து அவன் உன்னை காளி முன்னாடி நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லுவான். அப்போ நீ என்ன பண்ணணுன்னா, எப்படி நமஸ்காரம் பண்ணுறதுன்றதை நீ பண்ணி காமி அப்படின்னு அவன்கிட்ட சொன்னியானா அவன் படுப்பான். அப்போ கத்தியால் அவனை வெட்டிடு அப்படின்ட்டு வேதாளம் சொல்லிச்சு. நீ வந்து அதை மாதிரி செஞ்சியானா எனக்கும் விமோச்சனம். நிறைய ராஜாக்கள் செத்து போயிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இதன் மூலமாக விமோச்சனம் கிடைக்கும்னும் போது சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஞானசீலன் இருக்கான் பாருங்கள், அவனை பார்க்க போகும்போது எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டான். பண்ணிட்டேன்னும் போது நீங்கள் போய் அந்த குளத்தில் குளிச்சுட்டு வாங்க, அடுத்து நீ என்ன கர்மா செய்யணும்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு காளி கோயில் முன்னாடி இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு வந்தான். குளிச்சுட்டு வந்த உடனே வேதாளம் சொன்னது ஞாபகம் வந்தது. இப்போ இவன் வந்து நீ வந்து இங்கே காளி முன்னாடி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுன்னும் போது எப்படி பண்ணணும் எனக்கு தெரியலையே, சாஷ்டாங்கம்னா என்ன அப்படின்னும் போது நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஞானசீலன் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். அப்போ என்ன பண்ணார், கத்தி எடுத்து வெட்டினான், அவன் தலையை வெட்டினார் விக்ரமாதித்தன். 1000 தலையும் வெட்டியாச்சு. இப்போது 1000வது தலை வெட்டும்போது விக்ரமாதித்தனுக்கு சகல சக்தியும் வந்துடுச்சு. அப்போது அந்த பதுமை சொல்லுது, போஜராஜனே 1000 பேரை வெட்டினதுக்கு அப்புறம் சக்தி வந்தது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டார்? காளி அவர் முன்னாடி தோன்றின உடனே காளி உனக்கு என்ன வேணும், என்ன சக்தி வேணும்னும் போது எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த 1000 பேரையும் நீ பிழைக்க வச்சிருன்னாரு. அதை மாதிரி மனசு உனக்கு இருக்குதா அப்படின்னு பதுமை வந்து போஜராஜனை கேட்டுது. எனக்கு இருக்குதுன்னு உடனே சரி அப்போ நீ அடுத்த படிக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பதுமை வந்து நேராக பார்வதி தேவிக்கிட்ட போயிடுச்சுங்க. அடுத்த பதுமை என்ன சொல்லுதுன்றதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.